இந்த இப்போ வந்து முரல் பிடிக்கிறதுக்கு போய் கொண்டிருக்கணும். இப்போ போகிற ஆட்கள் நீ எப்படியும் ஒரு 7:30 தான் தெரிவிக்கணும். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ரஜீவன். இப்போ இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் மாதகளில் நிற்கிறேன். மாதகளில் வந்து மாசி மாதத்தில் மாதகள் முரல் வந்து செட்டியான ஃபேமஸ். இப்போ நான் கொஞ்சம் நேரத்தில் போட்டெல்லாம் எடுத்துக்கொண்டு கடலுக்குள்ளே போவினோம். பிறகு ஒரு 7:30 மணி அப்படி திரும்பி வருவினோம். ஆனால் அந்த முரலை வாங்குறதுக்கு மக்கள் கூட்டம் கூடுதலாக இருக்கும். ஏன்னு சொன்னால் அந்த முரல் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குமாம், அதே சமயத்தில் கொஞ்சம் விலையாகவும் இருக்கும். அதைத்தான் இன்றைக்கு வீடியோ பண்ணுறதுக்கு வந்திருக்கிறேன். அதே இடத்துல இந்த இடத்தையும் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். அங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லூட்ஸ் மாதா தேவாலயம் இருக்குது. இங்கால அப்படியே வேல் வந்து போட்டை வந்து பார்க் பண்ணியிருக்கணும். அதில் நிறைய பேர் வந்து தொழிலுக்கு போகிற ஆட்கள் இங்கே இருக்கணும்ன்றதுக்கு இந்த போட்டுகள் தான் ஒரு அடையாளம். அதோட இந்த கடற்கரை, அதே மாதிரி இந்த போட், அந்த சன்செட் இடையில் 1-2 பனைமரம் நல்லா இருக்குது பார்க்க. இப்போ வந்து முரல் பிடிக்கிறதுக்கு போய் கொண்டிருக்கணும். இப்போ போகிற ஆட்கள் நீ எப்படியும் ஒரு 7:30 தான் வருவினோம். இந்த அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு டீம் வலிக்கிட்டுது. போட் சும்மா சீறி பாஞ்சு கொண்டு போகுது. சரியான போகும். சரி 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 சரி. நான் கும்பிட்டுட்டு போயிடணும். எந்த திசையில் போனாலும் ஒருக்கா வந்து கும்பிட்டுட்டு தான் போகிற பழமை. ஓ ஆ ஆ ஆ கேள்விப்பட்டு நான் போன ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லி. நீங்கள் இப்போ போகிறீங்களா தொழிலுக்கு அல்லது? ஓகே ஓகே. இதில் என்னென்னு சொன்னால், ஏற்கனவே அந்த அண்ணா ஒரு ஆள் சொல்லியிருந்தார், இப்போ யார் கடலுக்கு போனாலும் தொழிலுக்கு போனாலும் இந்த மாதா வந்து குறிக்கப்பட்ட இடத்துல வந்து தண்ணி தெளித்து கும்பிட்டுட்டு போகிறது தான் வளமை என்று சொல்லியிருந்தார். இந்த பாருங்க, அதில் தண்ணி தெளித்து அதில் ஒருக்கா வணங்கிட்டு தான் அவன் வேற ஒரு திசைக்கு போயினோம்.
இந்த கடலுக்கு தொழிலுக்கு போய் இந்த வியூ வந்து சட்டப்படி இருக்குது. நாங்கள் வந்து மீனை வந்து நல்லா பேரம் பேசி விலையை குறைச்செல்லாம் வேண்டுவோம். ஆனால் இந்த கடல் தொழிலுக்கு போகிறதுக்கு அவங்க படுற பாடு இங்கே ஒரு கொஞ்ச நேரம் நின்று பார்த்தா தான் தெரியுது. இந்த செவ்வானம் வேண்டுவாங்க. இதுதான் அந்த செவ்வானம் போலோடக்கு. இந்த அவருக்கு இன்னும் ஸ்டார்ட் வரவே இல்லை. அவருக்கு ஒரு மாதிரி ஸ்டார்ட் வந்துட்டுது. நிறைய நேரமாக ஸ்டார்ட் வராமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். ஒரு கிட்டத்தட்ட 10-15 நிமிஷத்துக்கு மேலே இதோடைய மெனக்கெட்டிருப்பார். நல்ல இதமான ஒரு காற்று. இந்த காற்றோடு சேர்ந்த இந்த இடம் நல்லா இருக்குது. இங்கே ஒருத்தர் விளையாடி கொண்டிருக்கிறார். என்ன செய்கிறீங்க நீங்கள்? மண் விளையாடுறீங்களா? ஓ, இவ்வளோ பெரிய பள்ளமோ? இது கேகேஎஸ் இல்லை, இது மாதகள். உங்களுக்கு கேகேஎஸ் தெரியுமா? இதுக்கு மேலே போயிருக்கிறீங்களா? கோப்பாயோ? கோப்பாய் எங்கே இருக்குது, கேகேஎஸ் எங்கே இருக்குது? ரெண்டும் யாழ்ப்பாணத்துலான் இருக்கு. அதான் அது கூட எனக்கு தெரியல. அச்சோ, என்ன லொக்கேஷன் கிடைக்கிற மாறுது, அடிக்கடி மாறுது. என்ன பேர் உங்களுக்கு? என்ன பேர்? என்ன கிரேட் படிக்கிறீங்க? ஓ, கிரேட் 1. லைட்டை போடலாம் அவர்கிட்ட முகத்தை காட்டுறதுக்கு. ஆனால் லைட் கண்ணுக்கு அடிக்குதா உங்களுக்கு? கண்ணுக்கு வெளிச்சமாக இருக்கா லைட்? இப்போ விளையாட ஹெல்ப் பண்ணுதா அந்த லைட்? ஓ, என்ன வேண்ட வந்த நீங்கள்? என்னத்துக்கு வந்த நீங்கள் கடலுக்கு? குளிக்க வந்தீங்களா? அப்போ ஏன் குளிக்கல? விளையாடி விளையாடி எல்லாம் ஊத்தையெல்லாம் பிரட்டிட்டு தான் பிறகு குளிக்கிறது. அப்படியா? இப்போ நீங்கள் மீன் வேண்ட வேற இல்லையா? குளிக்கத்தான் வந்திருக்கிறார். உங்களுக்கு நீந்த தெரியுமா? நான் சும்மா சொன்னேன். ஓ, யார் முதல்ல வந்தேன்னு பிரச்சனை வராதா? எல்லாருக்கும் முதல்ல நாங்கள் வந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர், அதாவது இப்போ மீன் வாங்கிறதுக்கு, இந்த முரலை வாங்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மக்கள் வந்திருக்கணும். இதுக்குள்ளேயும் ஒரு கொஞ்சம் பேர் இருக்கணும். இருட்டாக இருக்குது. இதில் ஒரு போட் ஒன்று வந்தோன்னு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லோரும் க்ரௌடாக எவ்வளவு சைலண்டாக இருந்த ஆக்கள் எல்லாம் இப்போ கிட்ட போய் இப்போ மீனுக்கு பேரம் பேசி கொண்டிருக்க போயினோம். அண்ணா எங்களுக்கு எப்படியாவது ஒரு மீன் தந்துருங்கண்ணா.
போட் ஒன்று கிட்ட வந்துட்டுதுன்ற நீ ஆக்கள் கிட்ட போகிறதுக்கு நிற்கணும். புட்டுக்கு ஆயத்த பண்ணுறதுக்கு முதல்ல மீன் கிடைக்கணுமே. இல்லை சண்டையும் பெறுமோ, யார் முதல்ல வந்தது யார் கடைசியாக வந்தது அப்படியெல்லாம் இல்லை. நான் அவருக்கு அந்த மீனை மட்டும் காட்டுங்க, ஒருக்கா முரளை காட்டுங்க. அண்ணா முரளை காட்டுன படத்தை இப்போ இதில் ஒரு போட் வந்து மீனெல்லாம் கொடுத்து முடிஞ்சது. அடுத்த போட்டுக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் நினச்சதை விட நிறைய ஆட்கள் வந்திருக்கிறாங்க மீன் வாங்குறதுக்கு. இதில் தொடர்ந்தும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்து வர போட்டுகளுக்காக ஆட்கள் வந்து காத்து கொண்டிருக்கணும். இந்த அடுத்த போட்டும் வந்துட்டுது. இந்த அடுத்தடுத்த போட்டுகளும் பெறுது. இனி எல்லா போட்டுகளும் இப்படியே வந்துடும் போலோடக்கு. வேணும் அப்படியே சரி, இதோட இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். நாங்கள் வந்து ஒரு மீன் வந்து 200 ரூபா படி வாங்கியிருந்தாங்க. இனி நேரம் போக போக மீனுடைய விலை வந்து கூடலாம். ஏன்டா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் 300, 400, 500 போயிருக்கு மீனுன்னு சொல்லிட்டா. கிடைக்கிறத பொறுத்து ஆக்கள் நிற்கிறத பொறுத்து தான் விலை டிமாண்டு வரும். அது வளமை தானே. இப்போ வந்து 3 போட் வந்துட்டு இன்னும் நாங்கள் கண்ணால் பார்த்தே இன்னும் ஒரு 4 போட் இன்னும் வர வேண்டி இருக்குது. தொடர்ந்து ஆக்கள் நிற்கிறாங்க. நாங்கள் டவுனுக்கு போக வேண்டி இருக்கிறபடியாக இப்போ இந்த வீடியோ முடிக்கிறேன். கண்டிப்பாக சமைச்சிட்டு கரைச்சட்டியை படத்தை போடுவேன். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.